dear students, welcome back to my channel. ஸோ இன்னைக்கு டே 4க்கான டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ போன வீடியோவில் நம்ம டேட்டா டைப்ஸ் பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம். ஸோ அதில் 2 டைப் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஒன்று நியூமரிக் டேட்டா டைப், இன்னொன்று சீக்வன்ஸ் டேட்டா டைப் இல்லையா? ஸோ நியூமரிக் டேட்டா டைப் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அதில் 3 டைப் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காம இதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம டாபிக்குள்ளே வந்துடலாம். இன்னைக்கு சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த டேட்டா டைப்போட ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஒன்று ஸ்டிங் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப், அடுத்து வந்து லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப், ஸோ அடுத்து வந்து டப்பிள் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப், அடுத்து வந்து செட்டு அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப், அதே மாதிரி டிக்ஷனரி அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப். ஸோ இந்த 5 டேட்டா டைப்பை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒன்று நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம ஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பைத்தான் அப்படிங்கிறத எழுதுறேன், பைத்தான் கிளாஸ் அப்படிங்கிறத எழுதுறேன். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஸ்டிங் எப்பயுமே டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம இன்புட்டாக கொடுப்போம். ஸ்டிங் எப்பயுமே டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம கொடுப்போம். ஏன் டபுள் கோட்ஸில் கொடுக்குறோம் அப்படின்னா கோட்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு வேர்டோ இல்லை சென்டென்ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இட் நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிற எரர் உங்களுக்கு ஷோ ஆகும். ஏன் அப்படின்னா இந்த டேட்டாக்குள்ளே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பைத்தான் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். அப்போ கோட்ஸ் இல்லாமல் நான் பைத்தான்னு கொடுத்தேன் அப்படின்னா பைத்தானுக்கு நீங்கள் எந்த ஒரு டேட்டாவும் டிக்ளேர் பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டில் ஷோ ஆகும். அப்போ பைத்தான் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிற அவுட்புட் வரும். ஓகே, ஸோ அந்த பைத்தானுக்கு நீங்கள் டேட்டா கொடுக்கல அப்படிங்கிறது. ஓகே, அதை நீங்கள் டபுள் கோட்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது ஒரு டேட்டா அப்படிங்கிறத எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ இந்த பைத்தான் கிளாஸ் அப்படிங்கிறது ஏக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்போ ஏவோட வேல்யூ என்ன? பைத்தான் கிளாஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஏ அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா அது வந்து பைத்தான் கிளாஸ் அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டில் வரும். இப்போ நீங்கள் கோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து எரராக தான் ஷோ ஆகும், உங்களுக்கு அவுட்புட் வந்து வராது. ஓகேவா? ஸோ டபுள் கோட்ஸில் ஸ்டிங் எப்பயுமே டபுள் கோட்ஸில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சிங்கிள் கோட்ஸ்லேயும் இருக்கலாம், ட்ரிபிள் கோட்ஸ்லேயும் இருக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டிங் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறது. இட் என்க்ளோஸ்டு பை சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த வேரியபிளில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் வேணும் அப்படின்னா நார்மலாக பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ பர்டிகுலராக எனக்கு வந்து இப்போ என் மட்டும் வேணும், என்கிற கேரக்டர் மட்டும் வேணும், இல்லை ஓ மட்டும் வேணும் அப்படின்னா சிண்டெக்ஸ் பொசிஷன் அப்படிங்கிறது கொடுக்கணும். சிண்டெக்ஸ் பொசிஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்றோம் அப்படின்னா அவங்களோட நேம் சொல்லி கூப்பிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ரோல் நம்பர் சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னேன் அப்படின்னா அந்த கிளாஸில் இருக்கிற எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதே மாதிரி இந்த இடத்துல நான் கேரக்டர்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா இது எல்லாமே கேரக்டர் தான். ஸோ இதுக்குன்னு பர்டிகுலராக ஒரு பொசிஷன் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது ஒரு நேமை கொடுக்கணும். ஸோ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பர்டிகுலராக சிண்டெக்ஸ் பொசிஷன் அப்படிங்கிறது தான் நம்ம கால் பண்ணுவோம். ஸோ அது எப்படி நம்ம கால் பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் ஏ எந்த வேரியபிளுக்குள்ளே இருக்குது? ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்குள்ளே இருக்குது. செட் ப்ராக்கெட் சிண்டெக்ஸ் வேல்யூவை கால் பண்ணுறதுக்கு செட் ப்ராக்கெட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து டி மட்டும் கால் பண்ணுறேன். பி அப்படிங்கிறது 0 பொசிஷன், எப்பயுமே 0லேருந்து தான் கவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். பி வந்து 0 பொசிஷன், ஒய் 1, டி வந்து 2. அப்போ 2 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பராந்திசிஸும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா பைத்தான் கிளாஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக வராது, அதுக்கு பதிலாக செகண்டாக எனக்கு டி அப்படிங்கிறது அவுட்புட்டில் வருது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கேன். அந்த ஏக்குள்ளே இருக்கிற எல்லா கேரக்டரும் எனக்கு என்ன ஆகுது? ஷோ ஆகுது. அடுத்து வந்து ரெண்டாவதாக இருக்கிற கேரக்டர் மட்டும் வந்திருக்கு. ஸோ எனக்கு டி அப்படிங்கிற அவுட்புட் ஜென்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதோட பர்டிகுலர் வேல்யூவை எப்படி கெட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கோட ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங்கில் மொத்தம் 4 ஆப்ரேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆப்ரேஷன் அப்படின்னா ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான். ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை,
ஸோ 2 ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுற ப்ராசஸ் தான் என்ன சொல்வோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இப்போ பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு வேரியபிளில் லாங்குவேஜ் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இந்த ரெண்டு வேரியபிளையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்னென்னு அவுட்புட்டில் ஷோ ஆகும், பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது எனக்கு ஜென்ரேட் ஆகும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுற ப்ராசஸை தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ரெண்டாவது ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ரெண்டாவது ப்ராசஸ் என்ன அப்படின்னா ரிப்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்பிட்டேஷன் அப்படிங்கிறது ஒரே ஸ்ட்ரிங்கை மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம அவுட்புட்டில் ஷோ பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ரிங் ரிப்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், சேம் ஏ ஈக்குவல் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் ஏவை கால் பண்ணி ஏக்குள்ளே இருக்கிற டேட்டா எனக்கு 7 டைம்ஸ் வந்து என்ன ஆகணும், மல்டிபிள் ஆகணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஸ்ட்ரிங் ரிப்பிட்டேஷன் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஓகேவா. ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் 7 டைம்ஸ் வந்து என்ன ஆகுது, எனக்கு ரிப்பீட் ஆகுது. இது இட்ஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரிங் ரிப்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஸோ மூணாவது டைப் என்ன அப்படின்னா அப்பெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங் அப்பெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், ஏ ஈக்குவல் டு பைத்தான். இப்போ வந்து ஜஸ்ட் நான் அதை ஏவை கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வேறு எதுவுமே பிரிண்ட் ஆகாது, ஜஸ்ட் பைத்தான் அப்படிங்கிறது மட்டும் என்ன ஆகும், அவுட்புட்டில் எனக்கு ஜென்ரேட் ஆகும். வந்துச்சா. ஆனால் எனக்கு பைத்தான்னு வரக்கூடாது, பைத்தான் ப்ரோக்ராமிங் வரணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், ஒன்று நான் ஒரு வேரியபிள் ஓப்பன் பண்ணி அது ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ணோம் அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது இங்கே நம்ம பண்ண மாதிரி நமக்கு வரும். பட் எனக்கு வந்து இன்னொரு வேரியபிளும் க்ரியேட் ஆகக்கூடாது, ஆடும் பண்ணக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பெண்ட் அப்படிங்கிறது கான்செப்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்பெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆல்ரெடி க்ரியேட் பண்ண வேரியபிளுக்கு வேல்யூஸை ரீஅசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்பெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏ ஈக்குவல் டு பைத்தான்னு ஆல்ரெடி ஏக்கு டேட்டாவை அசைன் பண்ணியாச்சு, அதே வேரியபிளை நான் திரும்ப கால் பண்ணிக்கிறேன். ஏ ஈக்குவல் டு இப்போ வந்து ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத கொடுக்குறேன், ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதை கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பைத்தான்னு வராது, லாஸ்ட்டாக என்ன அசைன் பண்ணியிருக்கேனோ அதுதான் வரும், லைக் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது தான் அவுட்புட்டில் ஜென்ரேட் ஆகும். ஓகே, அப்போ எங்கே எனக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னா இதை வந்து அப்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணணும். ஆல்ரெடி ஏ ஈக்குவல் டு பைத்தான்னு கொடுத்தாச்சு இந்த இடத்துல, அதே ஏ அப்படிங்கிற வேரியபிளுக்கு இந்த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத ரீஅசைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து அப்பெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி எக்ஸிட் ஆன வேரியபிளுக்கு டேட்டாஸை பாஸ் பண்ணுறோம், அதுதான் வந்து அப்பெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன். இப்போ வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. நமக்கு வேணுங்கிற ஸ்ட்ரக்சர் ஓரியன்டாக இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை நம்ம அசைன் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது வந்துடுச்சு. இதை வந்து அப்பெண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஸ்ட்ரிங் அப்பெண்ட். ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்லைசிங் அப்படிங்கிறது. ஸ்லைஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அதாவது கட் பண்ணி நமக்கு வேணுங்கிற பார்ட் மட்டும் எடுக்கிறது. ஸோ சேம் அதே மாதிரி தான் இப்போ ப்ரோக்ராமிங்லேயும் நமக்கு வேணுங்கிற கேரக்டர்ஸை மட்டும் கட் பண்ணி நம்ம எடுக்கிறது. ஸோ இப்போ வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறத கூட நான் கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஏக்குள்ளே என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அது எல்லாமே அவுட்புட்டில் ஷோ ஆகும் இல்லையா. அப்போ எனக்கு எல்லாமே வேணாம், பர்டிகுலர் இந்த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கட் பண்ணி வரணும். அப்போ நான் என்ன பண்ணணும், சின்டாக்ஸ் வேல்யூ கால் பண்ணணும். சப்போஸ் 0 1 2 3 4 5 ஸ்பேஸுமே கொடுத்துக்கணும், 6 7. அப்போ 7th கேரக்டர்லேருந்து எனக்கு என்ன ஆகணும், ஜென்ரேட் ஆகும். இப்போ வந்து லைக் ஓகே 7th கேரக்டர்லேருந்து எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா கோலன் வச்சு நீங்கள் விட்டுறலாம்.
ப்ரோக்ராமிங்லேருந்து எல்லாமே வருது இல்லையா? அப்ப ஏன் எனக்கு கட் ஆகல ஜி வரைக்கும் அப்டின்னா, நான் எண்டிங் வேல்யூ குடுக்கல. எனக்கு 7த் கேரக்டர்லேருந்து வேணும் அப்டிங்கிறது தான் குடுத்துருக்கேனே தவிர, எண்டிங் வேல்யூ குடுக்கல. ஸோ நார்மலா நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு 15 அப்டிங்கிற கேரக்டர குடுத்துர்றேன். ஓகே. இப்ப 15 அப்டின்னா 14 கேரக்டர் வரைக்கும் நம்ம அவுட்புட்ல ஜெனரேட் ஆகும். 14 தான் வந்து 14த். ஓகே. ஸோ தான் வந்து 15ஓட கேரக்டர். அதுக்கு முன்னாடி எண்டிங் வேல்யூக்கு முன்னாடி வேல்யூ வரைக்கும் நமக்கு அவுட்புட்ல ஜெனரேட் ஆகும். ஓகே. ஸோ இது ஸ்டார்ட்டிங் வேல்யூ, இது வந்து எண்டிங் வேல்யூ. ஓகே. அப்ப ஜம்பிங் கேரக்டரும் நம்மளால இதில குடுக்க முடியும் ஸ்லைசிங்ல. இப்ப நான் 2 அப்படிங்கிறத குடுத்தேன் அப்படின்னா, இங்க வர ஒவ்வொரு கேரக்டரா விட்டு விட்டு நமக்கு என்ன ஆகும்? அவுட்புட்ல ஜெனரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டு வந்து பி அப்படிங்கிறது வந்திருக்கா? ஆர் வரல. நம்ம 2ன்னு குடுத்ததுனால ஒவ்வொரு கேரக்டரா விட்டு வருது. ஆர் வரல, ஓ வந்திருக்கு, ஜி வரல, ஆர் வந்திருக்கு, ஏ வரல, எம் வந்திருக்கு, எம் வரல. இல்லையா? ஸோ இது வந்து ஜம்பிங் வேல்யூ. இதே நீங்க 3 அப்படிங்கிறது குடுத்தீங்க அப்படின்னா, 2 கேரக்டரா விட்டு விட்டு என்ன ஆகும்? ஜெனரேட் ஆகும். இதுதான் ஜம்பிங் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்டார்ட்டிங் வேல்யூ, செகண்ட் இருக்கிறது எண்டிங் வேல்யூ, தேர்ட் இருக்கிறது ஜம்பிங் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். சாரி, ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸில் 4 ஆப்ரேஷன்ஸு. ஒன்று கன்கார்டினேஷன், இன்னொன்று ரிப்பீட்டேஷன், இன்னொன்று அப்பண்டு, லாஸ்ட் ஒன் ஸ்லைசிங் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இதோட அடுத்த டைப் பார்க்கலாம். ஸோ லிஸ்ட்டை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.